அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பரங்குன்றம் சம்பந்தமான மேல்முறையீட்டு தீர்ப்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முதல்ல ஊர் நீதிபதி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த தர்காவுக்கு சொந்தமான அந்த தூணில் தீபம் ஏற்றலான்னு ஆர்டர் பண்ணுறார். இந்த தீர்ப்பு எந்த ஒரு நீதி நெறிமுறைக்கு அப்பாற்பட்ட சட்டவிரோதமான மன இச்சைப்படியான தீர்ப்பு என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் அரசாங்கம் என்ன செஞ்சு அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிறாம அவங்க 1 பார்ட்டி போட்டு அதை தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நீதிபதி அளித்த தீர்ப்பை எதிர்த்து பெஞ்சில் அப்பீல் பண்ணுறாங்க. ஒரு நீதிபதி தப்பான தீர்ப்பு அளித்ததாக நினச்சோம்னு சொன்னால் அதில் 2 பேர் 3 பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வுக்கு நம்ம அப்பீல் பண்ணலாம். இந்த நீதிபதி செஞ்ச தீர்ப்பு தப்பு, அதுக்கு நீங்கள் எங்களுக்கு நிவாரணம் வேணும் என்று அப்பீல் பண்ணலாம். அதுலேயும் நியாயம் கிடைக்காட்டுன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு அளிச்சிட்டாங்கன்னா, ஒரு நீதிபதி தீர்ப்பளித்தார்னு சொன்னால் அது நமக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் அதுக்கு மேலே அதே கோர்ட்டில் என்ன செய்யணும், 2 நீதிபதி 3 நீதிபதி கொண்ட அமர்வில் நம்ம என்ன செய்யணும், அப்பீல் பண்ணணும். அந்த மாதிரி அரசாங்கம் அப்பீல் பண்ணுது. அந்த அப்பீலை விசாரிக்கிறாங்க 2 நீதிபதி இதே மாதிரியே எப்படி அதெல்லாம் ஏற்றலாங்கிறாங்க. அதாவது ஒரு தீபம் ஏற்றுறதுனா முதல்ல அந்த இடம் யாருக்கு சொந்தம்னு வரணுமா இல்லையா? அந்த தூண் இருக்கிறது தர்காவுடைய எல்லையில் இருக்கிறது, தர்காவுடைய ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அது வருகிறது. வேறு ஒருத்தன் இடத்துல போய் நான் ஏற்றுறேன்னு ஒருத்தன் கேட்குறான். பாபர் மசூதிக்கு செஞ்ச மாதிரி நம்பிக்கை அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, அவங்க நம்பிக்கை அடிப்படையில் தீர்ப்பளிக்கிறேங்கிறாங்க. முதல்ல ஒரு இடத்துல இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் குடியிருக்கிறேன்டா ஒத்துக்குருவோமா? நம்ம யாராக ஒத்துக்குருவாங்களா? உங்கள் வீட்டில் இன்னொருத்தவன் நான் குடியிருக்க போகிறேன் 5 நாளைக்கு நான் ஒத்துக்குருவோமா? அந்த மாதிரி தான் இதுவும். அதை கூட ஒரு விளங்கலை. அதே மாதிரி தீபம் ஏற்றுறதுக்குன்னு கேட்டது ஒரு தனி நபர் கேட்குறான். ஒரு கோயிலில் செய்யக்கூடிய காரியங்களை தனி நபர் செய்ய முடியாது, நிர்வாகம் தான் செய்யணும். ஒரு கோயிலுக்குள்ளே என்ன செய்யணும், ஒரு பள்ளிவாசலில் என்ன செய்யணும் என்பதை அந்த கோயிலுக்கு நிர்வாகம் இருக்குது. அவங்க தான் தீபம் ஏற்றுறது எங்கே ஏற்றுற முடிவு எடுப்பாங்க. இது எவனோ ஒருத்தன் புறம்போக்கு மாதிரி என்ன செய்யணும், அவன் மனுவை போடுறான். நீ யாரும் அதை கேட்குறது, அவங்கள கேட்க சொல்கிறான்ல சொன்ன நீதிபதி, அதையும் பார்க்கவே இல்லை. அவன் கேட்டதை ஏற்றுக்கிட்டு தீர்ப்பளிக்கிறாங்க. அதே மாதிரி இத்தனை வருஷமாக எங்கே ஏற்றப்பட்டுச்சு, அங்கே தானே ஏற்றினேன். இது வரைக்கும் ஏற்றப்பட்டது 100 வருஷமாக எங்கே ஏற்றப்படுதுன்னு கேட்டால் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு மேலே தான் அதுக்குன்னு ஒரு தீபத்துக்குன்னு ஒரு வச்சுருக்கிறாங்க, அங்கே தான் ஏற்றிக்கிட்டு வர்றாங்க. இவன் வேறு ஒரு இடத்துல நான் ஏற்றுவேங்கிறான். தர்காவில் ஏற்றி தர்கா எங்களுக்கு சொந்தம்னு பஞ்சாயத்தை கொண்டு பாபர் மசூதி மாதிரி பிரச்சனையாக்கி சட்டம் ஒழுங்கு இஷ்யூவை உண்டாக்குறதுக்காக வேண்டி தான் அந்த ஒரு மனுவை போடுறாங்க. அதை பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு அநியாயம்னு தெரிகிறது. எப்படி பாபர் மசூதிக்கு தீர்ப்பளித்தாங்களோ அதே மாதிரி இந்த மதுரை அமர்வு தீர்ப்பளிக்குது. அப்பீல்லையும் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த உத்தரவு போட்டு சரிதான் ஏற்றணும்னு சொன்ன உத்தரவு சரிதான்னு சொல்லிட்டாங்க. சரிதான்னு சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட்டில் இது நிற்காது. சுப்ரீம் கோர்ட்டில் அரசாங்கம் அப்பீல் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன செய்வாங்க, இந்த தீர்ப்பு இந்த 2 நீதிபதி செஞ்ச தீர்ப்பும் சரியில்லை என்று சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணார்கள்னு சொன்னால் அதில் நியாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் நம்ம நாட்டில் நீதித்துறை ரொம்ப நம்பிக்கை இழந்துட்டு வர்றாங்க. நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழந்து கொண்டே வருகிறார்கள். மக்களுக்கு யாருக்குமே நீதித்துறையின் மீது நம்பிக்கை போயிடுச்சின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் அவங்க சட்டப்படி தீர்ப்பளிக்கிறது கிடையாது, இஷ்டப்படி தீர்ப்பளிக்கிறாங்க. அப்போ சட்டப்படி தீர்ப்பளிப்பதற்காக தான் அவங்க சீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதன்படி தான் பதவி பிரமாணம் செய்கிறாங்க. அந்த நீதிபதியாக பதவி ஏற்கும் பொழுது அப்படி செய்கிறாங்க. ஆனால் என்ன இப்போ பார்க்குறோம்னு கேட்டால், இந்த காவி சிந்தனைப்படி தீர்ப்பளிப்பதற்கு ஏற்றவாறு நீதிமன்றத்துக்குள்ளே எல்லாம் நிறைய நீதிபதிகள் ஊடுருவ செய்து விட்டார்கள். அது மாதிரி ஆட்களை நியமித்து விட்டார்கள். இது ஆரம்பம்தான். இந்த தமிழகத்துக்குள்ளே இந்த நிலைனா பாருங்களேன். தமிழகத்தில் இந்த மதவெறியெல்லாம் இல்லாமல் அண்ணன் தம்பியாக வாழக்கூடிய ஒரு மாநிலத்திலேயே இப்படி தீர்ப்பளிக்க முடியுதுன்னு சொன்னால், அப்போ அந்த மாதிரி இல்லாத மாநிலங்களில் எப்படி தீர்ப்பளிப்பாங்க? அப்போ ரொம்ப நம்பிக்கையில் சிறுபான்மை மக்கள்னால் நம்பிக்கை இழந்து போகிற அளவுக்கு சிறுபான்மை மக்களும் இல்லை, வெகுஜன மக்கள் அறிவுஜீவிகள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஜனநாயகத்தை நேசிக்கிறவங்கெல்லாம் இந்த நீதிபதிய தீர்ப்பை ரொம்ப கேவலமான ஒரு தீர்ப்பு என்ற வகையில் கருதுகிறார்கள். இதில் எந்த ஒரு சட்ட விதியும் காப்பாற்றப்படலை, பேணப்படலை. அவங்க நம்புகிறாங்க, தீர்ப்பளிக்கிறாங்க. அவன் நம்பினபடி தீர்ப்பளித்தா என்ன ஆகுறது? அதனால் இப்போ 2வது தீர்ப்பளித்து என்ன செய்கிறாங்க, மறுபடியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்குறாங்க. இருந்தாலும் அரசாங்கம் ஒத்துக்கிற மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கு நம்பிக்கை ஒழுங்காக தீர்ப்பு வரும்னு லேசான நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் அது பாபர் மசூதி மாதிரி ஆவதற்கு கூட, ஏன்னா யாரையும் நம்ப முடியல. நீதித்துறையில் உள்ளவர்கள் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு அதில் உட்கார நீதித்துறையில் அவன் சார்ந்திருக்கிற மதம், அவனுடைய கட்சி,
அவனுடைய இயக்கம் எல்லாத்தையும் கலட்டி வச்சுவிட்டு நான் வந்து இந்த அரசியல் சட்ட புஸ்தகப்படி தான் தீர்ப்பளிப்பேன் அப்படின்னு உட்கார்றவனுக்கு பேர் தான் நீதிபதி. ஆனால் அவங்க அப்படி உட்கார்றது கிடையாது. அந்த தீர்ப்புல என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த மகாபாரதம் அது வந்து அதுகளை கொண்டாந்து கோர்வையில் கோர்த்து விட்றாங்க பதிலில் தீர்ப்பில். அது என்ன சொல்கிற தேவையில்லாமல் இந்தியாவுடைய விஷயத்தில் அரசியல் சட்டப்படி தீர்ப்பளிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுடைய புராண இதிகாசங்களை எல்லாம் ஆதாரமாக காட்டி பேசுகிறாங்கன்னு சொன்னால் அப்போ நீதி தவறி போச்சு. நீதி வலுவாத நிலைங்கிறது கிடையாது. எல்லாம் சீரழிஞ்சு போச்சு. நாடு வந்து எல்லா துறையும் நாசமான மாதிரி கடைசி நம்பிக்கை வந்து நீதித்துறையில் வச்சோமா அதுவும் போய்கொண்டிருக்கிறது. இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நியாயம் கிடைக்கலன்னு சொன்னால் நம்முடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்புக்குரியது இல்லை. எந்த ஒரு பள்ளிவாசலும் உங்களை விட்டு போய்விடும், எந்த ஒரு சர்ச்சும் அவர்களை விட்டு போய்விடும், எந்த ஒரு சிறுபான்மை மக்களுடைய எந்த வழிபாட்டு தலமும் அவங்களுக்குரியதாக இருக்காது. ஒரு வம்பை வளர்த்துட்டான்னா போதும், என்ன தேவர் கடலை கொண்டா வச்சுப்பட்டு எங்களுடைய சொல்லிட்டான்னு சொன்னால் ஆமாம் அவர் சொல்லிட்டார்ல அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. நீதித்துறை அந்தளவுக்கு காவி கரையேறி போனவர்கள் அதிகமாக நீதித்துறைக்குள்ளே இருக்கிறார்கள். அதனால் ஒரு தகவலுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு மேல் நடவடிக்கைகள் நம்ம எடுக்க வேண்டும். ஒரு தகவலுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்.